கலத்திர தோஷம் அப்படின்னா என்ன? கல்யாணம் ஆகிறது லேட் ஆகிறதுக்கு கலத்திர தோஷம் ஒரு காரணமா? இதை மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். சாய்ராம், வணக்கம். என்ற தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். அகம் பிரம்மாஸ்மி. ஜாதகத்தில் ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கை, அதே போல் அவர் வாழ்க்கை துணையாக வரக்கூடியவர், ஓகேங்களா, அவங்களுடைய நிலையை குறிக்கக்கூடியது தான் 7வது வீடு. ஓகேங்களா, அந்த பாவ கட்டத்தில் 7வது பாவம். இந்த அந்த ஒரு பாவ கிரகங்கள் சொல்லுவாங்க இல்லையா, இந்த கெடுக்கக்கூடிய கிரகங்கள் சேர்க்கை அப்படி இல்லைன்னா அதனுடைய பார்வை அந்த 7வது வீட்டில் இருந்தா என்ன குறை ஏற்படுமோ அதுதான் கலத்திர தோஷம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ கலத்திர தோஷத்துடைய எஃபெக்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் இந்த பொதுவாக இதோடைய சைடு எஃபெக்ட் என்ன கலத்திர தோஷத்துக்கு அப்படின்னா, நம்பர் 1, கல்யாணம் லேட்டாகும். ஓகேங்களா, ரொம்ப லேட்டாகும். கரெக்டான அந்தந்த ஏஜில் நடக்க வேண்டிய திருமணம் நடக்காது. ஓகேங்களா, அதே போல் மீறி திருமணம் நடந்தவங்களுக்கு அந்த கணவன் மனைவிக்கு இடையில பயங்கர கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஓகேங்களா, இந்த புருஷ மனைவிகள் அந்த ஒத்துமை இல்லை சொல்லுவாங்க இல்லையா, அது இங்கே வரும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வாக்குவாதம் பண்ணுறது, அடிச்சுக்கிறது, சண்டை போடுறது, டென்ஷன் ஏறுறது, எப்பவுமே மனசு கஷ்டமாக இருக்கிறது, இது எல்லாமே காரணம் இந்த கலத்திர தோஷமும் ஒரு முக்கியமான விஷயம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண வாழ்க்கையில் பிரியற லெவலுக்கு வரும். அதே போல் பார்ட்னரால் ஏமாற்றப்படக்கூடிய சூழலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா, இதுக்கு பல காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் மெயின் திங் பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவங்களின் தொடர்ச்சி இந்த ஜென்மம், சில சாபங்களுடைய தொடர்ச்சி இந்த ஜென்மத்தில் வந்துடும். ஓகேங்களா, இந்த ஜாதகத்தில் 7வது அதிபதி, ஓகேங்களா, அவர் பலவீனமாக அடைஞ்சிருந்தா இந்த தோஷத்துக்கு முக்கிய காரணம். ஓகேங்களா, இந்த புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில இந்த கலத்திர தோஷம் வீரியம் அதிகமாக இருந்தால் விவாகரத்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அதே போல் இந்த கணவன் மனைவி 2 பேருமே இந்த பிரிஞ்சு வாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒருத்தங்க வேலை செய்வோம், அந்த இடத்துல வேலை செய்வோம், 2 பேரும் ஒன்றா சேரவே முடியாது. அதுவும் இதில் ஒரு காரணமாக வரும். ஓகேங்களா, அதே போல் பிரிஞ்சு தான் இருப்பாங்க, ஃபோனில் பேசினாலும் சண்டை போட்டுப்பாங்க. ஓகேங்களா, அதுவும் ஒரு காரணம். ஒருத்தங்களுக்கு மேலே ஒருத்தருக்கு ஒரு வெறுப்பு வந்துடும். அது ஏன் வெறுப்புன்னு தெரியாது. 2 பேரும் நல்லவங்களா இருப்பாங்க, ஆனால் ஒரு இனம் புரியாத ஒரு வெறுப்பு, அதுவும் இந்த கலத்திர தோஷத்துடைய ஒரு சைடு எஃபெக்ட் தான். ஓகேங்களா, ஏன் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வாழ்க்கையை கொண்டு போக மனநிலையை கொடுக்கும். இது கலத்திர தோஷத்துடைய எஃபெக்ட். ஓகேங்களா, இந்த தோஷத்தோட தீவிரத்தை குறைக்கிறதுக்கு ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா சில வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. திருநாகேஸ்வரத்தில் போய் பரிகாரம் செய்கிறது, காலாஸ்திரிக்கு போயிட்டு பரிகாரம் செய்கிறது, இந்த பரிகார பூஜைகள் செய்கிறதால இந்த கலத்திர தோஷத்துடைய வீரியம் கம்மியாகும். இதுக்குன்னு சில ஹோமங்கள் உண்டு. ஓகேங்களா, இந்த தோஷ நிவர்த்தி ஹோமங்கள் செய்கிறதாலும் அந்த வீரியம் கம்மியாகும். தாந்திரிக வகையில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஸ்பெஷல் பூஜைகள் கலத்திர தோஷத்துக்கு உண்டு. ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறதுலாம் இந்த தாந்திரிக முறை தான். ஸோ இந்த தாந்திரிக முறையில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த தாந்திரிக பொருட்களால் இந்த கலத்திர தோஷத்தை முழுவதுமாக கிளியர் பண்ணி அந்த பலனை வரக்கூடிய அம்சங்களை நம்மளுடைய அந்த தாந்திரிஸ் நிறைய பேர் இதை உருவாக்கியிருக்காங்க அந்த ஆதி காலத்தில். அந்த முறையை ஃபாலோ பண்ணும்போது இன்னும் சிறந்த பலனை கொடுக்கும். ஓகேங்களா, கலத்திர தோஷம் பண்ணுறது இதுதான். இதை நிறைய பேர் இதை என்கிட்ட ஃபோனில் டவுட்னு கேட்டதால் கலத்திர தோஷம்னு என்ன புரிய வைக்கணும்ன்றதுக்காக இந்த வீடியோ. நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.